ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி ரொம்பவே முக்கியமான நாளுங்க. அன்று தமிழ் மாதம் குரோதி ஆண்டுடைய 8வது மாதமான கார்த்திகை மாதத்துடைய 28ஆம் நாள். கிழமை வெள்ளிக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் திருக்கார்த்திகை தீபமானது வருது. கார்த்திகை மாதத்துடைய ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் நாள்னா அது இந்த திருக்கார்த்திகை தீபத்தை சொல்லலாம். இந்த திருக்கார்த்திகை தீபத்தில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி மேஷ ராசியிலேருந்து தனுசு வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த திருக்கார்த்திகளை ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் உங்களுக்கு சிறப்பு பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்ன சிறப்பு பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி கார்த்திகை மாதங்கிறது சூரியனுடைய அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு தமிழ் மாதம். ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவான் நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பார். இப்படி சஞ்சரிக்கக்கூடிய இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விருச்சிக மாதம் என்றும் அழைக்கப்படும். இந்த மாதத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம், பிற கிரகங்களுடைய மாற்றம், சேர்க்கை இதெல்லாம் திருக்கார்த்திகையில் வலுவாக ஏற்பட போகுது. அதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கு பிறகு இந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நவக்கிரகங்களுடைய தலைவனாக சூரிய பகவான் கருதப்படுறாரு. இவர் ஒவ்வொரு ராசியில் மாறக்கூடிய அடிப்படையில் தான் ஒவ்வொரு தமிழ் மாதம் வரும். அதன்படி இப்போ கார்த்திகை மாதமானது வந்திருக்கு. இது ரொம்ப சிறப்பான மாதம் என்று சொல்லப்படுது. அதற்கு மெயின் காரணமே திருக்கார்த்திகை தீபம்தான். இந்த திருக்கார்த்திகை தீபத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற பொது பலனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொது பலனை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு ஆச்சரியங்கள் தரக்கூடிய வகையில் பல நல்ல பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கு பிறகு தேடி வரப்போகுது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய நிதி நன்மைகளானது உங்கள் வாழ்க்கையில் பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பரம்பரையாக இருக்கக்கூடிய சொத்து, நிதி நன்மைகள்லாம் உங்களுக்கு அதிலிருந்து பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய காப்பீட்டில் பண முதலீடுகளில் லாபம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் காப்பீட்டு பண முதலீடுகளில் லாபம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால பிரச்சனைகளை எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். புதிய தொழில் விஷயத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் சொந்த தொழிலில் கூட கடின உழைப்புக்கு பின்னரே வெற்றியும் வெகுமதியும் கிடைக்கும். அதனால் சொந்த தொழிலில் செய்கிறவங்க தொழில் நடக்கலை அப்படிலாம் சொல்லிட்டு எதையும் இது பண்ணாதீங்க. கொஞ்சம் நிறைய ஹார்ட் ஒர்க் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வெகுமதியும் வெற்றியும் கிடைக்கும். நிதி நிலைமை கூட சிறப்பாகவும் இருக்கும். அதே சமயம் சேமிக்கவும் வாய்ப்பு கிடைக்கும். சேமிப்பு வாய்ப்பு கிடைக்கும் போது சேமிக்க பாருங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் உறவில் மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும். ஸோ அந்த மகிழ்ச்சி நிரம்பி இருக்கக்கூடிய வாழ்க்கை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆரோக்கியம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அதிகமாக மேம்படும். ஸோ ஆரோக்கியத்திலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கு பிறகு பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பொது பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ அடுத்ததாக உங்களுக்கு இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் சிறப்பு பலன்கள் என்ன பெறுவீங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. எண்ணம் போல் வாழ்வு என்ற வரிகளை மதிப்பவர்கள் நீங்கள். எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் என்பதில் நம்பிக்கை வைத்து இந்த திருக்கார்த்திகையிலிருந்து செயல்படணும். அப்படி நீங்கள் அந்த எண்ணத்தோடு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பு பலன்களாக இதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுடன் வேலை பார்க்கக்கூடிய உங்கள் சக ஊழியர்களிடம் சற்றென்று சினத்தை காட்டாமல் சாந்தமாக அவர்களை அணுகுவது நல்லது. கோவப்பட்டு அணுகுனாதான் அணுக முடியும் அப்படிங்கிறது கிடையாது. சாந்தமாக இருந்தால் அணுகுனாலும் அணுக முடியும். ஸோ சாந்தங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யாருக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சாந்தமாக செயல்படுங்க.
எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி கோவப்படாதீங்க. அப்படி கோவப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குன்னா, வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் உங்கள் தொழிலை விட்டுவிட்டு தெரியாத தொழிலில் அனுபவமின்றி செயல்படக்கூடாது. தெரிந்த தொழிலை செய்கிறதுலேயே 1002 பிரச்சனை வரும்போது தெரியாத தொழிலை செய்தீங்கன்னா அதில் இன்னும் அதிகமான பிரச்சனை வரும். அதனால் தெரியாத தொழிலில் தயவு செய்து இறங்க வேண்டாம். தெரிந்த தொழிலை மட்டும் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதை நீங்கள் செய்தாவே ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு முன்னேற்றமானது ஈஸியாக உங்களால் அடைய முடியும். அதனால் தெரிந்த தொழிலையே செய்யுங்க. அதுவே உங்களுக்கு நல்லது. அப்புறம் உங்களுக்கு குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் மகர ராசிக்காரங்க தலைவிகளாக இருக்கிறவங்க உங்களை பொறுத்தவரை வீட்டில் மாமியார் மருமகள் உறவுகளில் பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறதுனால நிறைய விட்டு கொடுத்து செல்லணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எந்தெந்த விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து செல்லணுமோ அந்தந்த விஷயங்களுக்கு கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்லணும். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து கொண்டு செய்யக்கூடிய தொழில்களில் நிறைய உங்களுக்கு லாபம் கிடைக்கும். டைலரிங், பொம்மை தொழில் போன்ற சுய தொழிலெலாம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் நல்ல வெற்றி கிடைக்க வாய்ப்பு அதிகம். இது பெண்கள் மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு தொழில் சார்ந்த விஷயம். அப்புறம் கலைஞர்களாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு படப்பிடிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாமதப்பட வாய்ப்பு இருக்குது. படப்பிடிப்பு தாமதப்பட்டாலும் உங்களுக்கு நல்ல முக்கியமான கதாபாத்திரம் அமையும். அதனால் எந்த கதாபாத்திரம் அமைகிறதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய பெயர் சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு கதாபாத்திரம் அமையும். அது வரைக்கும் காத்திருக்கிறதுல தவறு கிடையாது. இது கலைஞர்களாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு செயல்படணும். ஆசிரியரை கேலி கிண்டல் செய்வதை தவிர்க்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. மரியாதை கொடுக்கறது நல்லது. அது உங்களுடைய எதிர்கால கேரக்டரை நிர்ணயிக்கும். ஸோ பார்த்து இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு மாணவர்கள் செயல்படுங்க. ஆக மொத்தம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது சிறப்பு பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட இந்த பலன்களை நீங்கள் இப்போ முழுசாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதற்கேற்ப நடந்து பலனடைங்க. மேலும் இந்த திருக்கார்த்திகையில் தீபம் ஏற்றுவது எந்த அளவுக்கு சிறப்பானது என்பதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் புராண கதையில் சொல்லப்பட்டதை ஷேர் பண்ணுறேன். ஸோ கார்த்திகை தீபத்தை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து கார்த்திகை தீபத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த திருக்கார்த்திகை தோன்றியதற்கு 2 காரணங்கள் இருக்குங்க. அதில் ஒன்று, ஒரு முறை உமாதேவி சிவனுடைய கண்களை விளையாட்டாக கைகளில் மறைத்திருக்காங்க. அப்போது பிரபஞ்சமே இருள்மயமாக இருக்குது. உயிர்கள் அனைத்து துயரில் ஆழ்ந்திருக்கு. இச்செயலால் தேவிக்கு பாவம் உண்டாயிருக்கு. விமோசனம் தேடி காஞ்சிபுரம் சென்று சிவனை நோக்கி தவத்தில் ஆழ்ந்திருக்காங்க. இறைவனும் தேவிக்கு காட்சியளித்து திருக்கார்த்திகை நாளில் திருவண்ணாமலை வரும்படி அருள் புரிந்தார். தேவியும் அண்ணாமலையில் உள்ள மலலகுண்டு மலையில இருந்து, அதாவது தேவியாரும் அண்ணாமலையில் உள்ள பவளக்குன்று மலையில இருந்த கௌதம் மகரிஷி உதவியோடு பர்ணசாலை அமைத்து தவம் செய்தாங்க. அதாவது பர்ணசாலை அமைத்து அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தவம் செய்தாங்க அன்னை. ஸோ அப்படி தவம் செய்துட்டு இருக்கும்போது பௌர்ணமி சந்திரன் கார்த்திகை சஞ்சரிக்கக்கூடிய வேலை வந்தது. இறைவன் தேவிக்கு காட்சியளித்து இடப்பாகத்தில் சற்று அருள் புரிந்தார். அதாவது இடப்பாகத்தில் ஏற்று அந்த தேவிக்கு அருள் புரிந்தார். இந்த தினமே கார்த்திகை தீப திருவிழாவாக கொண்டாடப்படுது. ஸோ தீபத்துக்கு இந்த ஒரு காரணம் சொல்லப்படுவது போல் இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்னன்னா, திருக்கயிலத்தில் பரமேஸ்வரனும் அம்பிகையும் எழுந்தருளி இருக்கும்போது அங்கு நெய்யிட்ட திருவிளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. விளக்கோலி இழக்கக்கூடிய தருணத்தில் எலி ஒன்று அங்கு நெய்யின் வாசனை இருந்து அதை உண்ண நினைத்து திரியை இழுத்தது. தூண்டிவிடப்பட்டதால் தீபம் பிரகாசமாக இருந்தது. ஒளி மிகுந்ததால் எலி ஓட ஆரம்பித்தது. ஒளியை தூண்டிய எலிக்கு இறைவன் அருள் கிடைத்தது. எலிக்கு அவர் மானிட பிறவி கொடுத்தார். அதற்கு அரசபோகமும் அரண்மனை வாழ்வும் தந்தறினார். முன் ஜென்மத்தில் எலியாய் இருந்து அடுத்த பிறவில மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார். இந்த ஒரு இதையும் நடத்தியிருக்கிறாரு சிவபெருமான். அப்போ திருக்கார்த்திகை தீபத்தில் தீபம் ஏற்றுறது எந்த அளவுக்கு சிறப்புங்கிறத இப்போ இந்த புராண கதைகள் மூலிமா தெரிஞ்சுக்குங்க. ஸோ மகர ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த பலனை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும்.
அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.